அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்செக்யூரிட்டி இருக்கும் விஜய்க்கு. மேடையில சீமான் அவர்கள் ஈடு கொடுக்க முடியுமா? சீமான் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் 30 நிமிஷம் பேசிட்டு இப்படி இறங்கிட்டு அதுக்கப்புறம் விஜய் வந்து பேசினாருன்னா எப்படி தெரியும்? தான் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னாடி கொஞ்சம் டவுனா தெரிஞ்சிருவோமா, அவர் டாமினேட் பண்ணிடுவாரா அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு இன்செக்யூரிட்டிலாம் இருக்கும்ல. டாபிக்ஸ் என்ன விஷயத்தை பேசுறதா இருந்தாலும் சரி. அப்போ இது எல்லா அடிப்படையிலுமே வேணாம், அவங்க நம்மளை டாமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்ற யோசிச்சு, அதே போல இவங்க தான் குறையுதுன்னு எல்லா கருத்துக்கும் நீங்க சொல்லுது இல்லை. இவங்களையே நம்ம மறுபடியும் இன்னொரு 5 வருஷத்துக்கு வந்து அப்படியே வச்சுக்கணும். இவங்களோட கூட்டணி வச்சு இவங்க ஒரு 20-22% வருது மொத்தமா அப்படிங்கும் போது இவங்களும் அதுல வந்து 10-12 தனக்கு கிளைம் பண்ணிக்குவாங்க. இன்னொரு 5 வருஷம் அவங்க நல்லா ஆக்டிவாவே நல்லா உயிரோட்டமாவே அப்படியே இருப்பாங்க. ஏன் இருக்கணும்? ஒன்னொன்னா தானே காலி ஆகணும். முதல்ல அப்ப அவங்களே காலி ஆகட்டும். அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க யோசிச்சு பாருங்க. நான் கூட்டணி வச்சு சிஎம் ஆகிறதா இருந்தா பரவாயில்ல, ஆக முடியாது அப்படின்ற பட்சத்துல சரி அட்லீஸ்ட் இந்த 3ஆவதா இருக்கிற ஆல்டர்னேட்டிவ்ன்ற ஆப்ஷனாச்சும் ஒன்று குறையட்டுமே. நான் மட்டும்தான் ஆல்டர்னேட்டிவ் இருந்துட்டு போறேனே.